தற்போது கவினின் உடல் பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பிறகு கவினின் உடலை கண்டு உறவினர்கள் கதறி அழும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினின் உடல் சொந்த ஊரில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வு குறித்தான நேரலை. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமங்கலத்தில் தற்போது கவினின் உடலை கண்டு உறவினர்கள் கதறி அழுது வருகிறார்கள். கவினின் உடலை கண்டு பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கதறி அழுது வருகிறார்கள். ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினின் உடலை 5 நாட்களுக்கு பிறகு பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பெற்றுக்கொண்ட நிலையில் தற்போது தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தில் கவினின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு தூத்துக்குடியிலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துமோகன். வணக்கம் முத்துமோகன். தற்போது கவினின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரலை நிகழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, விரிவாக பதிவிடலாம்? வணக்கம் சூர்யா. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் கிராமத்தை சேர்ந்த பொறியாளர் கவின் கடந்த 27ஆம் தேதி ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பரபரப்பு ஏற்படுத்தியது. இந்த கொலை குற்றத்தில் தொடர்புடைய குற்றவாளி காவல் நிலையத்தில் சரணடைந்த நிலையில் இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக காவல்துறை தம்பதிகளான சுர்ஜித்தின் தந்தை சரவணன் மற்றும் தாய் கிருஷ்ணகுமாரி ஆகியோரை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கடந்த 4 நாட்களாக கவினின் உறவினர்கள் பெற்றோர்கள் கிராமத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் அவரது தந்தை சரவணன் உதவி ஆய்வாளர் ஆகியோர் கைது செய்யப்பட்ட நிலையில் தாய் கைது செய்யப்படவில்லை. இதைத் தொடர்ந்து இன்று காலை பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து கவினின் உடலை உறவினர்கள் பெற்றுக்கொண்டனர். இதைத் தொடர்ந்து ஊர்வலமாக 50க்கும் மேற்பட்ட வாகனங்கள் மூலம் கவின் உடல் சொந்த கிராமமான ஆறுமங்கலம் கிராமத்திற்கு கொண்டு வரப்பட்டு தற்போது அங்கு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. கவினின் உடலை பார்த்து சுற்றுவட்டார கிராமத்தைச் சேர்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மற்றும் உறவினர்கள், அவர் பெற்றோர், பாட்டி ஆகியோர் கதறி அழுத சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பல்வேறு தரப்பினரும் கவின் உடலுக்கு மலர் வளையம் மற்றும் மலர் மாலைகள் அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். இதைத் தொடர்ந்து கவினின் உடல் அங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டு ஆறுமங்கலம் பகுதி அருகே உள்ள சொடையூர் மாடசாமன் பகுதியில் உள்ள இடுகாட்டில் தகனம் செய்யப்பட உள்ளது. இந்த கவினின் உடல் அவர் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் அந்த கிராமமே சோகத்தில் மூழ்கியுள்ளது. இந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் கூலி தொழிலாளர்கள் ஆகியோர் கடந்த 4 நாட்களாக வேலைக்கு செல்லாமல் அவரது உடலை எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் தற்போது வந்த நிலையில் அனைவரும் அவரது உடலை பார்த்து கதறி அழுது வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த கிராமத்தில் பெருத்த சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது சூர்யா. மேலும் அந்த கிராமத்தில் காவல்துறையினரும் குவிக்கப்பட்டுள்ளனர் சூர்யா. ஆறுமுகமங்கலத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கும் கவினின் உடல் குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முத்துமோகன்.